அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி துர்கை மகாசக்தி லக்ஷ்மி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி அங்காளி மகாசக்தி. எல்லாம் நிறைவாகட்டும். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அற்புதமான நிகழ்வு நம்முடைய சிவராமலிங்கம் ஐயா அவர்கள் பாண்டிச்சேரியில் முதல் முறையாக மிக அற்புத ஏற்பாடு செஞ்சு இதில் ஜோதிடத்தில் அனுபவமிக்க நம்முடைய பொன்னியாசாமி ஐயா அவர்கள் மற்றும் நம்முடைய திண்டுக்கல் சின்ராஜ் ஐயா அவர்கள், வேலூர் பாலாய்யா அவர்கள் எல்லாம் கூப்பிட்டு அரவணைச்சு மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைந்து அரங்கம் நிறைந்த அளவுக்கு சிறப்பான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து செஞ்சிருக்கிறாரு. அதனால் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு, இப்போ ரொம்ப ஒரு சிம்பிளாக எளிமையான முறையில் எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை. அப்படின்னா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திர சாரத்தில் இருக்கும். ஒவ்வொரு கிரகமும் ஒரு நட்சத்திர சாரத்தில் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்தை எடுக்கணும்னா சூரியன் பூர நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா பூர நட்சத்திர அதிபதி யாருன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரனுக்கு ஒரு டிக்கு. இந்த மாரி சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்காரு, ஒரு சுவாதி நட்சத்திரம்னா சுவாதி நட்சத்திர அதிபதி யாருன்னா ராகு. அப்போ ராகுக்கு ஒரு டிக்கு. இந்த மாரி ஒவ்வொரு கிரகமும் டிக்கு அடிச்சுக்கிட்டே வரும் அந்த நின்ற நட்சத்திர அதிபதி. இந்த மாரி டிக்கு அடிச்சுக்கிட்டே வந்துட்டு டிக்கு வாங்காத கிரகம் ஏதாவது ஒரு 2 கிரகமோ 3 கிரகமோ 4 கிரகமோ இப்படி நிற்கும். அப்போ எந்த கிரகம் டிக்கு வாங்காமல் இருக்குதோ அந்த கிரகத்துடைய காரகத்துவம் தான் உங்களுக்கு இந்த பிறவியில் குறையா இருக்கு. அதை தான் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா சூரியனோட நட்சத்திரத்தில் உங்களுக்கு கிரகமே இல்லை, எந்த டிக்குமே சூரியனோட நட்சத்திரத்தில் எந்த கிரகமே வராமல் இருக்குது. அப்போ உங்களுக்கு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களுக்கு கெட்ட பேர், அவமானங்கள், பிரச்சனைகள், தொந்தரவு தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். அப்பாவுடைய உண்மையான அன்பு பாசம் அரவணைப்பு உங்களுக்கும் புரியாது, உங்களுடைய அன்பு பாசம் எப்படின்றது அப்பாவுக்கும் புரியாது, அப்பாவுடைய அன்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. இது மட்டும் இல்லை, தலைமை பொறுப்பு மட்டும் இல்லை, இந்த சூரியனோட நட்சத்திர கிரகம் எந்த கிரகம் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பாங்க. அந்த ஏமாற்றத்தை சந்தித்த அனுபவத்தை வைத்து பிற்காலத்தில் நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடைவாங்க. ஆனால் உயர்நிலை அடைஞ்சாலும் அப்பானாலேயோ அல்லது தலைமை பொறுப்புக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நன்மை முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. இது சூரியனோட நட்சத்திரத்தில் உங்கள் ஜாதகத்தில் இல்லைன்னா இந்த பலன் கொடுக்கும். இது எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள். அடுத்தது சந்திரனோட நட்சத்திரத்தில் கிரகமே இல்லை. இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே என்னன்னா இவனோட மனநிலைகள் ஒரு நிலையில் இருக்காது, மனம் அலைவாஞ்சிக்கிட்டே இருக்கும், அன்பு பாசங்கள் முழுமையாக கிடைக்காது, தாயோட அன்பு பாசமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. இப்போ சந்திரனோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கிட்ட உண்மையான அன்பு பாசம் லவ் செலுத்துறீங்களோ அவங்ககிட்ட இருந்து உண்மையான அன்பு பாசம் அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்காது. இது மட்டும் இல்லை, சந்திரனுடைய காரகத்துவங்கள் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்காம பல தடைகள் இருக்கும். சந்திரன் என்னது? உணவு. அப்போ இந்த சந்திரனுடைய நட்சத்திர கிரகம் இல்லாதவங்க நேரத்துக்கு சரியான நேரத்தில் டேஸ்டான உணவு அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தை நான் சொல்கிற விஷயங்கள் உங்களோட ஜாதகத்தை அப்படியே உங்களோட மனநிலையில் ஓட்டிகிட்டே வந்தீங்கன்னா அது கரெக்டாக உங்களோட பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது செவ்வாய் நட்சத்திரம். இது பாயிண்ட்ஸ் சொல்லலாம், நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம். ஆனால் நேரம் கருத்தில் கொண்டு கரெக்டாக ஒரு 15 நிமிடம் மட்டும்தான். ஏன்னா அதுக்கு அடுத்து திண்டுக்கல் சின்ராஜியா பேசுகிறதுனால நான் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாரே சுருக்கமாக ஷார்ட்டாக டக்குன்னு முடிச்சுக்கிறேன். அடுத்தது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ பெண் தான் கணவர். அப்போ ஆண்களுக்கு ரொம்ப முக்கியமானது பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ செவ்வாயின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்களால் செவ்வாயோட காரகத்துவங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரினால் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காது. ஒரு பெண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கணவர்கிட்ட எதிர்பார்த்த அன்பு, பாசம், அரவணைப்பு முழுமையாக அந்த பெண்ணுக்கு கிடைக்காது. அப்போ செவ்வாயின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் காதல் திருமணம் ஒரு பெண் பண்ணாங்கன்னா அந்த காதல் எதிர்பார்த்த அளவுக்கு அன்பு பாசம் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்காது. அப்போ அது அவங்களுக்கு பிரேக் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்? செவ்வாய் நட்சத்திரத்தில் ஒரு பெண் ஜாதத்தில் இல்லையா,
தயவு செய்து எக்காந்த கொண்ட காதல் திருமணம் முக்கியத்துவம் கொடுக்காத. ஏன்னா நீ செலெக்ஷன் பண்ணக்கூடிய கணவர் சிறப்பாக இல்லை. ஏன்னா அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. ஊரே உலகம் சொன்னாலும் உங்களுக்கு நல்லவராக தான் தெரியும். ஆனால் அவர் செய்யக்கூடிய சேட்டைகள்லாம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்தமாரி சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி பூமி மனை இடம், இந்தமாரி இடம் வாங்குறனாலோ வீடு கட்டுறனாலோ கடை கட்டுறனாலோ இந்தமாரி இடத்துல ஏதாவது ஒரு வகையில் வில்லங்கள் மன உளைச்சல் சங்கடங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திட்டு தான் இருக்கும். அப்போ நிறைவுன்றதே செவ்வாய் காரத்துங்களும் உங்களுக்கு முழுமை தராது அப்படின்ற ஒரு தன்மைகள் இங்கே சுட்டி காட்டுது. அதுக்கடுத்து புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. யாருக்கெல்லாம் புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாமல் இருக்குதோ அவங்களாம் ஞாபக மறதி, கவனக்குறைவு, அசால்ட்டு குணம் இதெல்லாம் இருக்கும். அதேமாரி படிப்பறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க படித்த படிப்பு ஒன்று, அவங்க செய்கிற வேலை ஒன்றா தான் இருக்கும். இதுமாரி ஒரு நபர் வந்து என்கிட்ட மும்பையில் இந்தமாரி யூடியூப்பில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், புதனுடைய நட்சத்திரத்தில் யூடியூப் கீழே கமெண்டில் போட்டு திரும்ப ஃபோன் பண்ணார். யூடியூப் சேனலில் பார்த்ததுக்கப்புறம் புதனுடைய நட்சத்திரம் எங்கள் பிள்ளைக்கு கிரகம் இல்லை, இது டிக்கே வாங்கலை நீங்கள் சொன்ன மாரி, ஆனால் என் பிள்ளை வந்து MBBS கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னார். இந்த வீடியோ கூட அவர் பார்த்துட்டு இருப்பார், மும்பையில் இருக்கிற ஒருத்தர். அப்போ வந்து என்கிட்ட கூப்பிட்டு கேட்டார், ரொம்ப சந்தோஷங்கய்யா, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பாப்பான்ட்டு. பாப்பா வந்து இப்போதைக்கு ட்ரைனிங் படித்து முடிச்சு ட்ரைனிங் போயிட்டு இருக்குது அப்படின்னு. நான் என்ன சொன்னேன்னா அவங்ககிட்ட, படித்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு. டாக்டர் MBBS கோல்டு மெடல் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து ஒரு 3 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணார், அவரே கூப்பிட்டார். நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து, ஏன்னா படித்த படிப்புக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன். அடுத்து அவங்க மாப்பிள்ளை பார்க்கவும் மாப்பிள்ளையும் டாக்டர். அந்த மாப்பிள்ளை டாக்டர் என்ன சொன்னார்னா, நீங்கள் பொண்ணு கோல்டு மெடலே ஆனாலும் பரவாயில்ல, நல்ல வசதி, நல்ல பையன், கௌரவமான அமைப்பு, நீங்கள் வீட்டிலே இருக்கிறதா இருந்தால் இந்த உங்கள் பொண்ணு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்த படிப்பு கோல்டு மெடல் எல்லாம் வீட்டில் தொங்கிட்டு தான் இருக்குது. அவங்க இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போகல. ஸோ அந்த படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதுன்றது சொல்லும் போது எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னேன். ஆனால் அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். 3 மாதம் கழிச்சு திரும்ப அவரே ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா அதுக்கப்புறம் நீங்கள் என்னங்கய்யா பண்ணீங்க, இந்த பையனை விட்டா எனக்கெல்லாம் இல்லை, வசதிக்கு 2 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து இருக்குது, வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும் ஒன்றும் கிடையாது. அப்போ அங்கே அந்த இடத்துல நம்ம சொன்ன ப்ரூஃப் வந்து கரெக்டாக உறுதி பண்ணி கொடுத்துச்சு. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த புதனுக்கு மட்டும் சொன்னது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய நட்சத்திரத்தில், அதுமாரி அடுத்து குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் எல்லாருமே பண விஷயத்தில் சொன்ன வாக்குறுதி காப்பாற்றவே முடியாது. நீங்கள் எவ்வளோ நாள் ஆராய்ச்சி எடுத்து பாருங்கள், புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் அனைவருமே பண விஷயத்தில் வாக்குறுதி காப்பாற்ற முடியாது. எதிர்காலத்தில் குழந்தைகள்னால சில குறைபாடுகள், மன உளைச்சல், குழந்தை பிறந்ததுனாலையும் இல்லை பிறக்காமல் இருக்கிறதுனாலையும் மன உளைச்சல் சங்கடங்கள்லாம் அதிகமாக சந்திப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், பண விஷயத்தில் ஜாமீன் போடக்கூடாது, வாக்குறுதி கொடுக்கக்கூடாது, நகை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் பண விஷயத்தில் ஒரு அவச்சொல்லுக்கு அவங்க ஆளாயிட்டு தான் இருப்பாங்க, குருவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் எல்லாருமே. அதுக்கு அடுத்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள், ஏன்னா ஒரு ஆண் ஜாதத்துக்கு சுக்கிரன் என்பது ரொம்ப முக்கியம். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ஒரு ஆண் ஜாதத்தில் கிரகங்கள் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கட்டின மனைவி மூலமாக எதிர்பார்த்த சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதி, நிறைவே எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது. ஒரு சிலருக்கு லேட் மேரேஜ் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து மேரேஜே நடக்காமல் கூட போகலாம். ஸோ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் ஒரு ஆணுக்கு இல்லைன்னா, அதே ஒரு பெண் ஜாதத்தில் சுக்கிரன் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா அவங்க எதுலையுமே திருப்தி அடைய மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டை பற்றி குறை சொல்லுவாங்க. ஒரு திருப்தியற்ற தன்மைகள், போடக்கூடிய ஆடை கூட, அதாவது உடை கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருப்தி கொடுக்காது. எவ்வளோதான் காஸ்ட்லியாக எடுத்தாலும் சிம்பிளாக எடுத்துகிட்டு போய் கட்டிட்டு போவாங்க, அவங்களுக்கு நல்லா அழகாக இருக்கும். காஸ்ட்லியாக ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்து பட்டு புடவை கட்டுவாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்காது. அப்போ அது அவங்களுக்கு ஒரு குறையை ஏற்படுத்திட்டு இருக்கும். என்னடா அது இப்படியே இருக்குதுன்னு. அப்போ பெண்ணுடைய ஜாதகத்தில் சுக்கிர நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா திருப்தியற்ற தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்தது சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இப்போ இப்படி இருக்கிறவங்கள என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல முதலாளியும் கிடைக்க மாட்டாங்க, நல்ல தொழிலாளியும் கிடைக்க மாட்டாங்க. சனியின் நட்சத்திரத்தில் யார் ஒரு கிரகம் இல்லையோ நல்ல முதலாளியும் கிடையாது, நல்ல தொழிலாளியும் கிடையாது. அப்போ இவர் எப்படிங்க உழைக்கிறது, இவரே முதலாளி இவரே தொழிலாளி அப்படின்ற ஒரு செயல்பாடு இருந்தாலும் நிம்மதியாக நிறைவாக உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைச்சி திருப்தியாக போகும், இல்லைன்னா கிடைக்காது. அப்போ இந்த சனியினுடைய நட்சத்திர கிரகம் இருந்து 10ஆம் இடத்து அதிபதி நட்சத்திர கிரகம் இருந்தால் முதலீடு போட்டு தொழில் செய்யக்கூடிய வலுவும் பலமும் அவங்களுக்கு நல்ல பலமாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ராகுவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அப்போ இந்த ராகுவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னா கண்டிப்பாக பேராசைப்பட்டு பெரு நஷ்டத்தையும், பணம் ஏதாவது ஒரு வகையில் முடக்கத்தையும், நம்பிக்கை வார்த்தை கொடுத்து சில இடத்துல ஏமாற்றத்தையும் இவரோட வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்திச்சிருப்பார். அப்போ ராகு என்பது
ஆசைகள் பேராசைகள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தூண்டக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க ஆசைப்படுறவங்க எல்லாருமே இந்த ராகுவி நட்சத்திர கிரகம் இல்லாதவங்க எல்லாமே அந்த ஆசைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் வரும். ஆனால் இவங்க தான் ஈஸியாக போய் மாட்டுவாங்க. ஒரு சில விஷயங்கள் வெளியே தெரியும், ஒரு சில விஷயங்கள் வெளியே தெரியாது. எங்கிட்ட ஒருத்தர் தெரிஞ்சவர் எங்கூட நெருங்கிய பழக்கத்தில் இருக்கிறவங்க தான். ஒரு 10 பேர் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 லட்சத்துக்கு மேலே லாக் ஆகிருக்கிறாங்க. 15-20 லட்சம் ஒரே ஆள்கிட்ட. ஆனால் அவர்கிட்ட மாட்டின பணம் பார்த்தீங்கன்னா பல கோடி. அந்த 10 பேர்த்தோட ஜாதகத்தை மட்டும் நான் வாங்கி பார்த்தேன். அந்த 10 பேர்த்தோட ஜாதகத்திலையும் ராகுவி நட்சத்திர கிரகம் இல்லை. என்ன காரணம்னா 1 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு 50 லட்சம் தருவாங்க இவ்வளோ நாள் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம். அந்த 10 பேர்த்தோட ஜாதகத்தை மட்டும் எனக்கு தெரிஞ்ச மட்டும் தானே வாங்க முடியும், வேற யார்கிட்ட வாங்க முடியாது. அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தா 10 பேர்த்தையுமே ராகுவி நட்சத்திர கிரகம் இல்லை. அப்போ அந்த இடத்துல அந்த வலுவான அமைப்பாட்டில் அங்கே ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதுக்கு அடுத்து கேதுவி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள். இந்த கேதினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள்லாம் வாழ்க்கையில் என்றைக்குமே திருப்தியற்ற தன்மையில் தான் கொடுப்போம். அப்போ யாரை நிறைய ஏமாற்றத்தை வாழ்க்கையில் சந்தித்ததுக்கப்புறம் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கப்புறம் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே நிறைய உதயமானதுக்கு அப்புறம் இந்த நம்பிக்கையற்ற தன்மையும் இந்தமாரி ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க எதை அதிகமாக தேடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குகைக்கு போனால் இந்த கோயிலுக்கு போனால் விமோச்சனம் கிடைக்கும், இந்த இடத்துல போனால் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும் உணர்வுகளும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தோணும். அப்போ தேடல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் கேதுவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் தேடல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இதில் சுருக்கமாக ஷார்ட்டாக எந்தெந்த கிரகம் டிக்கு வாங்கலைன்ற ஒரு விஷயத்த சும்மா ஒரு 2 வரியாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு நம்முடைய புத்தகமான வெளியீட்டுக்கு இன்றைக்கி நான் மறந்துட்டு வந்துட்ட புத்தகம் இருந்தேன்னா கொடுத்துருப்பேன். எம்எம் சிஸ்டத்தினுடைய ஜோதிட விடுவெளின்ற புத்தகம் இருக்குது. வேணுன்றவங்க நான் நம்பரை கடைசியாக சொல்கிறேன், கான்டாக்ட் பண்ணி அந்த புத்தகம் வாங்கிக்கோங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ஒருடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எந்த கர்மா வேலை செய்யும், யாருடைய புண்ணியம் வேலை செய்யும், யாரோட புண்ணியம் யாருடைய கர்மா நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு சும்மா சிம்பிளாக எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். லக்னம் என்பது ஜாதகர், சரிங்களா? அப்போ லக்னாதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா நீங்கள் செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வலுவாக வேலை செய்யும். லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா நீங்கள் செய்யப்பட்ட கர்மவினை பாவினை உங்களுக்கு வேலை செய்யும். 5ஆம் பாவம் இது தாத்தாது. 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துருச்சு அப்படின்னா உங்க தாத்தா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும். 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா உங்கள் தாத்தா செய்யப்பட்ட கர்மவினை உங்களுக்கு கடுமையான பாதிப்பை கொடுக்கும். 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துருச்சுன்னா உங்க அப்பா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வலுவாக வேலை செய்யும். 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திர கிரகம் இல்லை அப்படின்னா உங்க அப்பா செய்யப்பட்ட கர்மவினை வேலை செய்யும். அப்போ ஒரு மனிதனுக்கு லக்னாதிபதி நட்சத்திரத்திலையும் 5ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்திலையும் 9ஆம் பாவத்தோட அதிபதி நட்சத்திரத்திலையும் 3 புண்ணியம் இருந்தால் அந்த ஜாதகர் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு சரித்திரம் படைக்கிற அளவுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அப்போ உங்களோட ஜாதகத்தில் யாரோட புண்ணியம் பலமாக இருக்கு, 2 இருந்தாலும் ஓகே, 1 இருந்தால் கூட ஓகே, ஆனால் 3மே இல்லைங்க அப்படின்னா கொஞ்சம் வாழ்க்கை தினந்தோறும் போராட்டமே ஆகும். சரிங்களா? அப்போ அவருடைய ஜாதகத்தில் எளிமையான முறையில் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வழிமுறைகளையும் பார்த்து நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ரொம்ப ஆவலோடு இருக்கக்கூடிய ஜோதிடத்துறை, இதுலேயும் ஒரு ஆராய்ச்சி மூலமாக சொல்கிறேன். அவருடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஜோதிடராக ஆகி ஒரு வழிகாட்டுதலாக உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், கேதுவி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், குருவி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். இது 3 இருந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி ஜோதிடத்து வளர்ச்சி சூப்பராக இருக்கும், அற்புதமாக இருக்கும். மிக திறமையான ஒரு ஜோதிடர் அப்படின்னா குரு புதன் கேது இது 3 டிக்கு வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தா சூப்பராக இருக்கும். ஐயா எனக்கு 3ல் 2 தான் வாங்கியிருக்கு, ஐயா 1 தான் வாங்கியிருக்குதுங்க, இதுக்கு என்ன ஏதோ ஒரு வழி இருக்குதா அப்படின்னா 3க்கு நான் வழி சொல்கிறேன், நீங்கள் எது வேணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதனுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜியில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ டிஇ அஸ்ட்ரோ, பிஇ அஸ்ட்ரோ, எம்இ அஸ்ட்ரோ, பிஹெச்டி அஸ்ட்ரோன்னு நீங்கள் படித்து பட்டம் வாங்கிட்ட பிறகு உங்கள் பேருக்கு அடுத்தது அந்த டிப்ளமோ அஸ்ட்ரோ, டிஇ அஸ்ட்ரோ, எம்இ அஸ்ட்ரோன்னு போடுங்க. புதன் ஆட்டோமேட்டிக்காக அங்கே பலமாக வேலை செய்வார். ஏன்னா படித்து முடிச்சு வாங்கிட்டீங்க இல்லைங்களா, அங்கே புதன் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அடுத்தது கேதுவி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணுன்னா இந்தமாரி ஏதாவது ஒரு ஜோதிட மாநாடு, ஒரு ஆண்டு விழா நடத்துகிறாங்க, மாநாடு நடத்துகிறாங்க. அப்போ அவங்க உங்களுடைய ஜோதிட அனுபவத்தை பார்ப்பாங்க. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் பார்த்து
அனுபவ ரீதியில் உங்களுடைய சேவையை பாராட்டி உங்களுக்கு ஜோதிட ரத்தனா, ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட சாணக்கியன் இப்படின்னு ஒரு விருதுகள் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாரி விருதுகள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட், அதாவது எப்படியாப்பட்ட இன்ஸ்டியூட்டில் வாங்கணுன்றது ஒரு முறை இருக்குது. ஒருத்தர் கிளாஸும் நடத்த மாட்டார், ஒருத்தர் கருத்தரங்கமும் நடத்த மாட்டார், ஆனால் பட்டமளிப்பு விழா மட்டும் நடத்துவார். அதில் வாங்கிறது 0 தான், ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ ஒன்று கருத்தரங்கம் நடத்தணும், இல்லைன்னா கிளாஸ் நடத்தணும். இந்த 2 நடத்தி அதுக்கப்புறம் அந்த சேவையை பாராட்டி கொடுக்கறதுக்கு அந்த இது வேல்யூலாக பலமாக இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாரி ஒரு அனுபவ ரீதியில் கிடைக்கக்கூடிய அந்த விருதை வாங்கி உங்கள் பேருக்கு முன்னாடி போட்டு பாருங்கள், கேது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பலமாக வேலை செய்வார். அதுக்கடுத்து குருவின் நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை. அப்போ குருவினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லாதவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சொல்லி கொடுத்த குருநாதருடைய பெயர், உங்களுக்கு 10 குருமார் இருப்பாங்க, ஐயா ஒன்று சொல்லிட்டு ஒன்று சொல்லாம மட்டும் எனக்கு இன்னொரு குருநாதர் இருப்பா கோச்சிக்குவாருங்கய்யா, என்னங்கய்யா பண்ணுறது அப்படின்னா, ஒரே தாரக மந்திரம் குரு வாழ்க குருவே துணை சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஜோதிட சொல்லி பாருங்கள். அந்த குருவினுடைய வைப்ரேஷனும் ஆற்றலும் பலமும் பலமான முறையில் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுங்க. அப்போ ஜோதிடராக ஆகணும் அப்படின்னா இந்த 3 கிரகத்தோட, மற்ற கிரகத்துக்கு வேணும், ஆனால் இந்த 3 கிரகத்தோட சப்போர்ட் ஆதரவும் ரொம்ப பலமாக இருக்க வேண்டும். இது 3 இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் மிக அற்புதமான முறையில் சிறப்பான முறையில் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? அப்போ ஒரு எளிமையான முறையில் MM சிஸ்டத்தின் மூலமாக ஒரு ஜோதிட பலன் சொல்லக்கூடிய, இது மட்டும் இல்லை, இதனால் சுருக்கமாக இந்த டைமிங்குள்ளே சொல்கிறது. ஆனால் இதுவே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், நிறைய விஷயத்த நீங்கள் ஈஸியாக சொல்லலாம். அப்போ ஒருத்தர் டிக்கு அடிச்சுட்டே வாங்க, டிக்கு வாங்காத கிரகம் எது இருக்கோ அந்த கிரகத்தோட காரகம் சொல்லுங்கள், ஆமான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு ஜாதகர் வந்த உடனே இது ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸை சொல்லணுமா ப்ளஸ்ஸை சொல்லணுமா, இதை எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னம் நின்ற புள்ளி, அதாவது லக்னம் நின்ற நட்சத்திரம், அதனுடைய அதிபதி உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12 அல்லது நீச்ச வீட்டில் அல்லது பகை வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகர் ஃபஸ்ட்டு அவர் இழந்ததை பற்றி மைனஸை ஃபஸ்ட்டு சொல்லணும். அப்போ தான் அந்த கிளைண்ட் வந்து உங்களை ஓகேன்னு சொல்லுவாப்பா, பரவாயில்லப்பா, கரெக்டாக சொல்கிறார் அப்படின்ட்டு. அப்போ ப்ளஸ்ஸு பூஸ்டப் யார்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி நட்பு வீட்லேயோ ஆட்சி உச்சம் வீட்லேயோ இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அவரை பற்றி புகழ்ந்து சொல்லணும். நீங்கள் வருங்காலத்தில் மிக சிறப்பான முறையில் இருப்பீங்க, கடன்லாம் கட்டிடுவீங்க, நல்ல தொழில் அமைப்பீங்க, குடும்பம் நல்ல சிறப்பாக இருக்கும், நல்ல அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்குள்ள ஒரு வைப்ரேட்டாக ஏற்படுத்தி கொடுத்து அந்த கிளைண்ட் உட்காருவாங்க. என்றைக்குமே ஒரு வாடிக்கையாளர் என்பது 100 வாடிக்கையாளருக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு வாடிக்கையாளர் ஜாதகம் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். சரிங்களா? இவ்வளோ நேரம் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் கை தட்டாமல் கேட்டதற்கோசம் மனமார்ந்த ஒரு நன்றிகள், வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இன்னொரு சின்ன ஒரு டிப்ஸ், இது முன்னே சொல்லணும்னு நினச்சிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா டிப்ஸை வந்து இடையில கொடுக்கணும், மதியானத்துக்கு மேலே கொடுக்கல இல்லைங்களா, இந்த ஒரு டிப்ஸை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது உங்களோட ஜாதக கட்டத்தில் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு, கேது, சனி, பாவ கிரகங்கள் இருக்குது, இந்த 3 கிரகங்கள் அல்லது 7ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா தயவு செய்து அவங்களோட திருமணம் வந்து கோயிலில் திருமணம் செய்கிற மாரி ஒரு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவங்க வந்து எக்காந்து கொண்டும் மண்டபத்தில் பண்ணுறவங்களோட மன வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக நிறைவாக இருக்காது. 7ஆம் இடத்தில் பாவ கிரகமோ 7ஆம் இடத்து அதிபதி நீச்சம் பெற்றாலோ இவர்கள் வந்து அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் எந்த ஜாதத்தில் ஒருவட ஜாதத்தில் இருந்தாலும் சரி அவங்க கோயிலில் திருமணம் செய்து கொள்வது மன வாழ்க்கை திருப்தியாகவும் நிறைவாக அமைத்து கொடுக்கும். இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டறிந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அப்புறம் என்னுடைய செல் நம்பரும் சொல்லிடுறேன். அதான் செல் நம்பர் சொல்லிடுறேன். என்னுடைய செல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெயர் வந்து டாக்டர் PA முகுந்தன் முரளி, பள்ளிபாளையம். எனக்கு திருமணமாகி 3 குழந்தைகள் இருக்குது. என்னுடைய செல் நம்பர் வந்து 90 92 78 78 67 9092 787867. இது வரைக்கும் ஜோதிடத்தில் உலக நாடுகள் முழுவதும் 5000 மாணவர்களுக்கு மேலே உருவாக்கி இருக்கிறேன். ஜோதிடத்தில் வந்து அஷ்டவர்க்கத்தில் டாக்டரேட் பட்டம் பெற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்த்துக்கு மேலே கௌரவ டாக்டரேட் பட்டமும் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய பற்றி டீட்டெயில்ஸு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. மகரிஷி ஜோதிட மையத்தின் நிறுவனர் முகுந்த முரளி ஐயா மிக அருமையான அற்புதமான உரையாற்றினார்.
நம்மளுக்கு ஒரு புது புது விஷயங்கள் நம்மளுக்கு ஜோதிடத்தில் தெரியணும். அவருக்கு வந்து நம்ம திண்டுக்கல் சின்னராஜ் ஐயா அவர்கள் அவருக்கு பொன்னாடை போட்டி கௌரவிப்பார்.